ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன இன்ட்ராடே லெவல் வந்து இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்கு, இப்போ நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டியை பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து நேற்று சொன்ன லெவல்ஸை வந்து நான் காமிக்கிறேன். அதாவது நேற்று சொன்ன லெவல்ஸ் இதுதான், அதுதான் ஓகேங்களா. ஸோ இப்போ இன்னைக்கு இதில் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு என்னன்றதை அடுத்தது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 மினிட் டைம் ஃப்ரேம்லாம் நான் வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 15 மினிட்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் போய்ட்டு ரெசிஸ்டன்ட் எடுத்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பாருங்களேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக தான் போணுச்சு. இந்த இடத்துல மூவ்மெண்ட் அப்போ நிஃப்டியோட காலோட ப்ரீமியம் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் நடந்திருக்கும் அப்படின்றத வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும். அதாவது நேற்று சொல்லியிருந்தேன், இந்த கன்சல்டேஷன் ஜோனில் நடந்தது அப்படின்னா, ட்ராவல் ஆனிச்சு அப்படின்னா, மார்க்கெட்டு என்ன தான் போனாலும் அதோட ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல் ஹண்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத வந்து நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ வந்து கரெக்டாக வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு 22,528க்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். மார்க்கெட் கரெக்டாக அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க பாருங்கள். 22,497 அப்படின்ற இடத்துல முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஓகேங்களா. இப்போ 22,326 அந்த இதுலேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இந்த கன்சர்ஷன் ஜோனில் முடிஞ்சிருக்கு. இப்போ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத பார்க்கும்போது இதை ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிப்போம். ஓகே, இதுதான் வந்து நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு. அதாவது நாளையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 22,440க்கும் 22,554க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் கன்சல்டேஷன் ஜோன் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்குது. இன்கேஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், அதாவது 22,484க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒன்ஸ் இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல திரும்பலாம். அதாவது ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த அளவுக்கு 22,554. அதுமாதிரி சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இதுக்கு கீழே வருது அப்படின்னா 440ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது இந்த 440 22,440 பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வச்சிங்களேன், 22,400ன்றது ஒரு சப்போர்ட்டாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,369ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,326 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தர் ஒரு அப் ட்ரெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,554க்கு மேலே போகுதுன்னா 22,586ன்றது ஒரு ஸ்மால் ரெசிஸ்டண்ட்டு. ஒன்ஸ் இதையும் பிரேக் அவுட் பண்ணுறதுனா 22,625 அப்படின்ற ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மேஜரான ஒரு ரியாக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது 22,625. ஒன்ஸ் அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 22,700 அப்படின்ற இடம் இருக்குது நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நம்மளுக்கோட ரெசிஸ்டண்ட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்க போகிறோம். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை வந்து நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா இது வந்து நாளைக்கு லெவலு நேத்தியோட லெவல் சொன்னதுக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ நேத்தி வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நோ ட்ரேடிங் ஏரியாவுக்கு கீழே போடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. அது வந்து பாருங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு கன்சர்ஷன் ஜோன் மாதிரி ஒன்று இது பண்ணிடுறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 15 மினிட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து நம்மளோட சப்போர்ட் ஆனால் 47,828 கிட்டத்தட்ட 47,800 அப்படின்ற ரவுண்ட் ஃபிகர் வரலையும் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு மேலே போனது இந்த 15 மினிட்டோட ஹையை போயிட்டு என்ன பண்ணியிருக்கு, ரெசிஸ்டன்ட்டை போயிட்டு கரெக்டாக மோதி நிற்கிது 48,000. இப்போ நாளைக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் எது, சப்போர்ட் எதுன்றதை இன்ட்ராடே லெவலுக்கு பார்த்துருவோம். அதாவது பேங்க் நிஃப்டிக்கு வந்து இன்றைக்கி சொன்ன லெவல்ஸ் இதுதான், இதுக்கு தான் தகுந்த மாதிரி இன்றைக்கி ஒர்க் ஆயிருக்கு, நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆயிருக்கு. இப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், நாளைக்கு வந்து இன்றைக்கி கன்சல்டேஷன் ஆன ஜோனை வந்து நான் வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது 47,774ன்றது சப்போர்ட்டாகவும் 47,943ன்றது ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்டு. இன்பிட்வீனில்
மார்க்கெட் ட்ரேட் ஆகுன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் நாளைக்கு நடக்கும். அது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த 47,943 பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வச்சிங்களேன், இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா 48,000ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஆகும். அதுலேருந்து மேலே போணுச்சுன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஆனால் 48,054ன்றது ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்டாகவும் இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த 48,054 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அதுலேருந்து ஒரு 70 to 80 பாயிண்ட் மேலே போகும். அதாவது 48,123ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும். 48,234ன்றது அடுத்த ரெசிஸ்டன்டாகவும் இருக்கும். என்னது 50-60 பாயிண்ட்டுக்குள்ளே இன்பிட்வீன்லேயே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இது வந்து நான் சொல்லக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ராடேக்காக உள்ள லெவல், ஓகேங்களா. அதனால் வந்து இந்த ஒரு 50 பாயிண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக நம்ம கெயின் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சொல்லக்கூடிய இந்த லெவல். இது வந்து ஆப்ஷன்ஸ் பையிங்க்கு, ஓகேங்களா. அதேமாரி இந்த 47,764க்கு கீழே வருதுன்னு வச்சுங்களேன், இமீடியட் சப்போர்ட்டான 47,714ன்றது ஒரு ஸ்மாலான ஒரு சப்போர்ட்டு. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணதுனா 47,653ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இது தான், அதாவது நேற்று சொன்ன லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடுவோம். இதுதான் வந்து நம்ம வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நேற்று சொன்னது. இதுதான் இது சொன்ன லெவல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நோ ட்ரேடிங் ஏரியாவில் தான் ஓப்பன் ஆகி என்ன பண்ணிடுறாங்கன்னா அடுத்தது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நல்லா போயிருக்கு. கரெக்டாக வந்து அப் ட்ரெண்ட் போனது நம்மளோட ரெசிஸ்டண்டான 23,131 பிரேக் அவுட் பண்ணி 23,172க்கு போணுச்சு. திருப்பி ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு எகைன் வந்து அடுத்தது ஒரு அப் ட்ரெண்டு. அது எல்லாமே வந்து அவங்க எடுக்கக்கூடிய ரீட்ரெஸ்மெண்ட் லெவல்லாம் வந்து நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ கிட்டத்தட்ட மேலே போனாங்க 23,173 சப்போர்ட் எடுத்துகிறாங்க. கீழே வந்து அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு கீழே சப்போர்ட் வந்து 131 சப்போர்ட் எடுத்துறாங்க. ஸோ இது பிரேக் அவுட் பண்ணுறாங்க. திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 23,226 அந்த ரேஞ்ச் வரலையும் போயிருக்காங்க. இப்போ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். இப்போ நாளைக்கு ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு 23,292க்கு மேலே போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. அந்த அப் ட்ரெண்ட் வந்து எது வரலையும் ரெசிஸ்டன்ட் அடுத்தடுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,292க்கு மேலே போணுச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து ஒரு 23,340 ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்மால் ரெசிஸ்டண்ட்டே பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,400ன்றது ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இதையும் பிரேக் அவுட் பண்ணுது, நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 23,470 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இன்பிட்வீன் நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்க அப்படின்ற பட்சத்துக்கு 182க்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா ஒன்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் 23,292க்கு இல்லை இந்த 23,182 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,114ன்றது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும். அதாவது ஃபஸ்ட் எடுத்தோடனே 23,066ன்றது ஒரு சப்போர்ட்டாகவும் 23,004ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,936 அதாவது இன்னைக்கு வந்து லோன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் மிட் கேப் நிஃப்டி பார்த்துறோம். மிட் கேப் நிஃப்டி நாளைக்கான லெவல் நம்ம டிஸ்பிளேல காமிக்கிறது. ஸோ நேற்று சொன்ன லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடுவோம். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக 11,002ல் முடிஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து நேற்று சொன்னோம், எந்த லெவல் சொன்னோம் பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங் ஏரியான்றதை மென்ஷன் பண்ணி காமிச்சிருந்தோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 10,878க்கும் 11,033க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் நோ ட்ரேடிங் ஏரியா, இன்பிட்வீனில் 10,938ன்ற ஏரியா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மிட் லைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட்டே பாருங்களேன், நல்ல ஒரு பிரேக் அவுட் மேலே கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் ஆகி நான் கிட்டத்தட்ட வந்து 10,937ன்ற ரேஞ்சுக்கு போயிட்டு திருப்பி வந்து சப்போர்ட் எடுத்துறாங்க பாருங்க. அது 10,879 அது சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போனவங்க தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த 11,030ன்ற இடத்த வந்து தொட்டு நிற்கிதுன்னு பாருங்களேன். ஸோ இதுதான் நம்மளோட இன்ட்ராடே லெவல். சரி, ஓகே, இப்போ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மிட் கேப் நிஃப்டிக்கு என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா 11,066க்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது 11,100 அப்படின்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆகும். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 11,145ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த 11,145ன்ற ஒரு மேஜரான ஒரு லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், 11,194ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இன்கேஸ் நாளைக்கு கன்சல்டேஷன் ஜோனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்ற பட்சத்துக்கு ஃபர்தராக வந்து இதிலே வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது வந்து இந்த இடத்துலேருந்து திருப்பி
ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல ட்ரா பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இந்த இடத்துலையே ஓப்பன் ஆகுதுன்னா இப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இந்த இடம் கன்சல்டேஷன் ஜோனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இன்கேஸ் வந்து 10,938 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 10,900 ஒரு சப்போர்ட்டாகவும் 10,859 அடுத்த சப்போர்ட்டாகவும், இன்றைக்கி வந்து டேவோட லோவானா 10,810 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த ட்ராவல் ஆகிறதுற பட்சத்தில் மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஜோன் தான் கன்ஃபார்மாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மிட் கேப் நிஃப்டிக்கு இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு. ஓகேங்களா, ஃபைனலாக சென்செக்ஸ் பார்த்துரும். இது சென்செக்ஸோட லெவல் வந்து நாளைக்கு பார்க்கக்கூடிய லெவல் இது. ஸோ நேற்று சொன்ன லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ஒர்க்காக இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடும். சென்செக்ஸோட லெவல் வந்து நேற்று என்ன நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 73,671 ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே போனாங்க. இந்த மிட் லைன் சொல்லி நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில். அதில் போய் கரெக்டாக டச் ஆகிட்டு திருப்பி கீழே வந்துடுறாங்க. அது எதில் வந்து சப்போர்ட் எடுத்துறாங்க, 73,916 சப்போர்ட் எடுத்துறாங்க. மறுபடியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு போயிருக்காங்க. போயிட்டு திருப்பி இந்த இடத்துல கன்சல்டேஷன் பண்ணி நிற்கிது. அதாவது நோ ட்ரேடிங் ஏரியாலேயே இருந்தது அப்படின்னா பெரிய மூவ்மெண்ட்டெல்லாம் நடக்காது, அதுதான் உண்மை. ஓகேங்களா, ஸோ அது வந்து ட்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த லெவலை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருந்ததுனாலே நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் எடுத்துருப்பீங்க, திடீர்னு 15 பாயிண்ட் வந்து எஸ்எல்ல கெட் பண்ணுவாங்க. திருப்பி வந்து புட் சைடு போக போகுதுன்னு நீங்கள் புட் சைடு போவீங்க, ஆனால் கால் சைடில் போய்ட்டு ஒரு எஸ்எல்ல ஹண்டிங் பண்ணிட்டு மேலே போயிடுவாங்க. ஆப்போசிட்டில் நல்ல ப்ரீமியம் மெல்ட்டிங் மட்டும்தான் நடக்கும் இந்த கன்சல்டேஷன் ஜோனில். ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போ வந்து இதுதான் வந்து நேற்று சொன்ன லெவல். நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டி சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுறதையும் பார்த்துருவோம். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன்னா நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்தளவுக்கு 73,956க்கும் 74,250க்கும் இடைப்பட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நோ ட்ரேடிங் ஏரியா. இன்பிட்வீன் லைன் பார்த்திங்கன்னா 74,067 நம்மளுக்கு வந்து ஒரு இன்பிட்வீன் லைனு. இன்கேஸ் 74,248 மேலே போணுச்சு அப்படின்னா 74,328 ஸ்மால் ரெசிஸ்டண்ட்டு. ஒன்ஸ் இதையும் பிரேக் அவுட் பண்ணுறதுனா 74,429 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. இந்த ரெசிஸ்டண்ட்டே பிரேக் அவுட் பண்ணி போகுது அப்படின்ற பட்சத்துக்கு 74,539 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. அதேமாதிரி சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த 73,956 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 73,877 அப்படின்ற ரேஞ்சு வந்து நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இதையும் ஸ்மால் சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வச்சிங்களேன், அடுத்த சப்போர்ட்டு 73,774 அப்படின்றது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து டேவோட லோவானா 73,664 அப்படின்ற ரேஞ்சு வந்து அடுத்தடுத்த சப்போர்ட்டாக எடுத்துனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல் தான் வந்து நாளைக்கான இன்ட்ராடே பண்ணுறதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த லெவல் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. நம்ம சேனலில் சொன்ன லெவல்ஸ்லாம் நான் இன்றைக்கி நல்லா ஒர்க்காக இருந்ததுங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ட்ராடே தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவோட லிங்க் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸில் சொன்ன லெவல்ஸ்லாம் நாளைக்கு அவங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம டெலகிராம் குரூப்பில் ஃபேக் சேனல்லாம் நிறைய இருக்குது, யாரும் நம்பி ஏமாற வேணாம். அது மட்டும் இல்லை, என்னோட அஃபீஷியல் டெலகிராமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் கோர்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது வந்து நம்ம கோர்ஸை வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எந்த ஒரு பணமும் நம்ம வாங்குறது இல்லை. நான் சொன்ன லெவல்ஸ் எல்லாமே நீங்களே வந்து அனாலிசிஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிற மாதிரி இருக்கும் நம்மளோட கோர்ஸ். ஏன்னா பேசிக்ஸ் நாலேஜ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரலையும் நம்ம வந்து கோர்ஸை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அலைஸ் ப்ளூவில். அவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட கோர்ஸே வந்து நம்மளோட ட்ரேடிங் தமிழோட கோர்ஸை வந்து ஃப்ரீயாகவே வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் லிங்க்லையோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட அந்த கிளைண்ட் ஐடியை வந்து என்னோட வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கோர்ஸை வந்து ஃப்ரீயாகவே கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சொன்ன லெவல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஃபார் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட செபி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்ரு. செபியோட ரூல்ஸை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நம்பா.